வணக்கம். என்னுடைய பெயர் காத்தமுத்து. நான் அகில பாரத சத்திரிய மகாசபாவினுடைய சவுத் இந்தியா பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து வண்டிப்பாளையம், கடலூர் வண்டிப்பாளையம். 99 விழுக்காட்டில் 100 விழுக்காடு வந்து பஸ் நிலையம் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வண்டிப்பாளையத்துலேருந்து என்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து 2 கிலோமீட்டரு. எங்களுக்கு அங்கே இடமோ நிலமோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வீடு வந்து வண்டிப்பாளையம் தான். இந்த வந்து பஸ் நிலையம் வந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் இருக்குது. இந்த பஸ் நிலையம் ஓப்பன் பண்ணாத அளவுக்கு இந்த அமைச்சர் வந்து ஏதோ ஆய்வு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருக்கிற அமைச்சர் வந்து கடலூர்காரு. மக்களுடைய சூழ்நிலைகள் புரியும் அவருக்கு. இருக்கிற இட நெருக்கடி, பஸ் நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து எம்புதூர் மாநகராட்சி விரிவாக்கம் வந்து எம்புதூர் வரைக்கும் இருக்குது. அதனால் எம்புதூர் வந்து கடலூருக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து அமெரிக்காவில் கிடையாது. எம்புதூர் வந்து கடலூருக்குள்ளே தான் இருக்குது. கடலூர் பஸ் நிலையம் பழைய பஸ் நிலையத்திலேருந்து கரெக்டாக 4.5 கிலோமீட்டர் நாங்கள் மீட்ரு போட்டே அளந்துட்டோம். முதல்வர் விஜய் ஜோசப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு வந்து பழைய திட்டங்கள் அனைத்தும் வந்து அப்படியே நிறைவேற்றுவோம், எந்த திட்டங்களும் மாறாது. அமைச்சர் வந்து இந்த பஸ் நிலையத்தை திட்டத்தை மாற்றுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒருபொழுதும் அது மாறுதலுக்கு இல்லாமல் மக்களுடைய வரி பணம் வீணாக போகாமல் எம்புதூர் அந்த பஸ் நிலையம் வரதுக்கு உண்டான வழிவகை செஞ்சால் போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே பைபாஸ் ஒட்டி தான் புதிய பேருந்து நிலையம் இருக்குது. அதில் தான் நல்ல வளர்ச்சி அடையும். அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா காஷ்மீர் போனாலும் போகலாம், கன்னியாகுமரி போனாலும் போகலாம். அதனால் நெருக்கடியான சூழ்நிலையில் டவுனில் வச்சுக்கிட்டு இருக்குது தவறான விஷயங்கள். அதனால் வந்து அமைச்சர் வந்து இதை வந்து உடனடியாக கவனத்தில் கொண்டு கடலூர் பஸ் நிலையத்தை உடனடியாக எம்புதூரில் திறக்கிறதுக்கு உண்டான வேலையை அமைச்சர் பண்ணணும். சக்திவேல், நான் எம்புதூர்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ஒதுக்குப்புறமாக இருக்குன்றாங்க. ஆனால் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பச்சாமத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சூப் வரைக்கும் போக்குவரத்து பயங்கர இடையூறாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் விழுப்புரம் இதை விட்டு பிரிஞ்சு போன விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு போய் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இப்போ நான் திருச்சி கூட போயிருந்தேன். திருச்சியில் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர் டவுனை தாண்டி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. 9 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரயில்வே மேம்பாலம் வரைக்கும் 4.5 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. எல்லாம் வந்து தேவையில்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணி டவுனில் கொண்டு போய் வைக்கணும். பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே போனால் யாருக்குமே சௌரியம் இருக்காது. பக்கத்தில் பைபாஸ் இருக்குது. என்ன ஊருக்கு வேணாலும் சௌரியமாக போகலாம். இடையூறு எதுவும் இருக்காது. ஆனால் வர்றவங்க சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டை வந்து அங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது சாத்தியப்படுற மாதிரி தெரில. ஆனால் நாங்கள் எங்கே இருந்தாலும் போவோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் எங்களால் போக முடியும். ஏன்னா நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்தால் வளர்ச்சி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டி ரயில்வே இது எல்லாம் மேம்படுத்துறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் அங்கே ஒரு ரோடும் கொண்டு போகிறாங்க. ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப இதாகிடும். ஒரு 5 நிமிஷம் பயணம் தான் இருக்கும். ஆனால் இதை ஒரு பெருசாக எல்லாம் பேசிட்டு ரொம்ப இதை ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 150 ஏக்கருக்கு மேலே இடம் அந்த டிபி ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான இடம் இருக்குது. பக்கத்தில் இங்கே ஏரி எல்லாம் பார்க்கறதுக்கு அருமையான இடம். ஆனால் இவங்க வந்து பஸ் ஸ்டாண்டு வந்தால் நாங்கள் தான் பாதிக்கணும்னு நாங்கள் தான் சொல்லணும். ஏன்னா சுற்றுச்சூழலாம் பாதிக்கணும். ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு எந்த சாத்தியமும் கிடையாது.